நாட்டின் 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்திருப்பதால் நாடு முழுவதும் அது குறித்த வாத பிரதிவாதங்கள் சூட்டை கிளப்பியிருக்கின்றன. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். மோடி தலைமையிலான இதே பாஜக ஆட்சியின் போது கடந்த ஆண்டு ஏற்கனவே நடைமுறையில் இருந்த இந்திய குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. இந்தியன் பீனல் கோட் எனப்படும் இந்திய தண்டனை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் எனப்படும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எனப்படும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய 3 சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா மற்றும் பாரதிய சாக்ஷியா ஆகிய 3 சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் முறையான விவாதமின்றி இந்த 3 சட்டங்கள் தொடர்பான மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன. பாஜக அரசின் தன்னிச்சையான இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு கடுமையாக இருந்ததாலும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்ததாலும் இந்த சட்டங்களை உடனடியாக அமல்படுத்த பாஜக அரசு அப்போது தயக்கம் காட்டியது. மத்தியில் தற்போது 3வது முறையாக பாஜக அரசு அமைந்திருப்பதால் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கின்றன. பாஜக அரசு இதனை எல்லா வகையிலும் நியாயப்படுத்தி பேசும் அதே நேரம் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், சட்ட வல்லுநர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் பலர் இதனை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். நமது பார்வையில் இந்த சட்டங்களை ஆய்வு செய்யும் முன் அவற்றில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய அம்சங்கள் குறித்து தெரிந்து கொள்வது அவசியம். முன்பு இந்திய தண்டனை சட்டம் என அறியப்பட்ட சட்டம் தற்போது பாரதிய நியாய சன்ஹிதா என பெயர் மாற்றம் ஆகியிருக்கிறது. ஆங்கிலத்திற்கு பதில் இந்தியில்தான் இது உச்சரிக்கப்படும். இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த சட்டத்தில் தேச துரோகம் என்ற வார்த்தை நீக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக பிரிவினைவாதம், கிளர்ச்சி, நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு எதிரான தண்டனை வழங்கும் புதிய பிரிவு சேர்க்கப்பட்டு இருக்கிறது. சிறுவர்களை கூட்டு வன்கொடுமைக்கு உள்ளாக்குதல் மற்றும் கும்பலாக சேர்ந்து அடித்து கொலை செய்தல் போன்றவற்றுக்கு மரண தண்டனை வழங்க இந்த சட்டம் வகை செய்கிறது. மேலும் குற்றம் இழைத்தவர்களை சமூக சேவையில் ஈடுபட செய்யும் தண்டனையும் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. முன்பு குற்றவியல் நடைமுறை சட்டம் என அறியப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷா சட்டம் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் விசாரணை மற்றும் வாதங்கள் நடத்தப்பட வேண்டும், விசாரணை முடிந்த 30 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களின் வாக்குமூலம் வீடியோவாக பதிவு செய்வது கட்டாயம் போன்ற அம்சங்களை கொண்டிருக்கிறது. இதேபோல் முன்பு இந்திய சாட்சிகள் சட்டம் என அறியப்பட்ட சட்டமானது தற்போது பாரதிய சாக்ஷியா என்ற பெயரில் உருமாற்றம் பெற்றிருக்கிறது. நீதிமன்றங்களில் சமர்ப்பிக்கப்படும் சாட்சிகளில் மின்னணு அல்லது டிஜிட்டல் ஆவணங்கள், மின்னஞ்சல்கள், கணினி, மடிக்கணினி, குறுஞ்செய்திகள், இணையதளங்கள் ஆகிய மின்னணு ஆவணங்களுக்கு இந்த சட்டம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. இதுபோன்ற மாற்றங்களை செய்வதற்கு சட்ட திருத்தமே போதும் என்ற நிலையில் பழைய சட்டங்களுக்கு பதில் 3 சட்டங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று காங்கிரஸ் கட்சியின் ப. சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். புதிய சட்டங்களில் காலத்திற்கு ஏற்ற மேம்படுத்தப்பட்ட சில அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதை வரவேற்கும் அதே நேரம் சட்ட திருத்தம் வாயிலாகவே இதனை செய்திருக்கலாம். அதற்கு பதிலாக இந்தியில் புதிய பெயர்களை சூட்டி புதிய சட்டங்களாக கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏன் என்பதுதான் சட்ட வல்லுநர்கள் எழுப்பும் கேள்வியாகும். இந்த சட்டங்களுக்கு இந்தியில் பெயர் சூட்டப்பட்டிருப்பதால் அனைவரும் அதைத்தான் உச்சரிக்க வேண்டும் என மறைமுகமாக கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் இந்தி திணிப்பு வேலைக்கான அடித்தளத்தை பாஜக அரசு மீண்டும் ஒருமுறை கட்டமைத்திருக்கிறது என்றும் பார்க்க வேண்டியிருக்கிறது. புதிய சட்டங்கள் என்று சொல்லப்பட்டாலும் சுமார் 90% வரை பழைய சட்ட திருத்தங்கள் தான் இதில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்றும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. புதிய சட்டங்கள் அமலானதன் மூலம் ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்டவர் நீதிமன்றத்தை நாடி ஜாமீன் பெறுவது கடினமாக்கப்பட்டுள்ளது. இது கடந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்கால முறையை நினைவுபடுத்துகிறது என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. ஆனால் இந்த விமர்சனங்களை எல்லாம் மத்திய அரசு சற்றும் கண்டுகொள்ளாது என்பதால் இவற்றை நிறுத்தி வைத்து சட்ட ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டியது அவசியம் என்றும் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நமது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 348வது பிரிவு நாட்டின் சட்டங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது. ஆனால் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கும் 3 புதிய சட்டங்களுக்கும் இந்தியில் பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாகவே இந்த புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. திமுக தலைமையிலான தமிழக அரசும் இந்த புதிய சட்டங்களுக்கு எதிரான பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. இந்த சட்டங்கள் அரசியலமைப்பின் கூட்டுப்பட்டியல் பிரிவு 3இல் இடம்பெறுவதால் மாநில அரசுடன் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதுபோன்ற நடைமுறைகளை பின்பற்றாமல் மாநிலங்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பை வழங்காமல் இந்த புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டிருப்பதாக திமுக அரசு மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. புதிய சட்டங்களின் பல அம்சங்கள் தெளிவற்றவையாகவும் முரண்பாடுகளுடனும் இருப்பதாகவும் குறை கூறியிருக்கிறது. புதிய குற்றவியல் சட்டத்தில் பாலியல் குற்றத்தை இரு பாலினத்தவருக்கும் பொதுவானதாக்க வேண்டும் என கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த சட்டம் முன்பு போலவே அதனை பெண்களுக்கு எதிரான குற்றமாக மட்டுமே கருதுகிறது என்ற பலவீனத்தையும் புதிய சட்டம் கொண்டிருக்கிறது. முந்தைய ஆங்கிலேயர் காலத்து காலனி ஆதிக்க பாரம்பரியத்தில் இருந்து விலகுவதுதான் இந்த சட்டங்களின் நோக்கம் என மத்திய அரசு கூறும் அதே நேரம்
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 13வது பிரிவு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட எந்த ஒரு சட்டமும் அடிப்படை உரிமைகளை மீறாமல் இருந்தால் மட்டுமே தொடர்ந்து நடைமுறையில் இருக்க முடியும் என்பதை ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் குற்றவியல் நடைமுறை சட்டம் காலனி ஆதிக்கத்தின் போது இல்லாமல் கடந்த 1973ஆம் ஆண்டுதான் இயற்றப்பட்டது என்பதையும் அவர் நினைவு கூறுகிறார். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நாடு முழுவதும் மத்திய பாஜக அரசின் புதிய சட்டங்களுக்கு பரவலாக எதிர்ப்பு எழுந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது. ஆகவே மாநில அரசுகளின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கும் விதமாக மத்திய அரசு புதிய சட்டங்களை பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆரோக்கியமான தீர்வாக இருக்கும். அது நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.